வெல்கம் டு கிரவுன் டேஸ்டி சமையல். இப்போ நம்ம கிச்சனில் ஒரு நூடுல்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த நூடுல்ஸ் ரெசிபியை நம்ம வீட்டில் நாமளே செய்யும்பொழுது அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும். இதில் எந்தவித வெளியிலேருந்து வாங்குகிற சாஸ் எதுவுமே நம்ம பயன்படுத்தாமல் நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை மட்டுமே வச்சு செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான நூடுல்ஸ் ரெசிபி தான். இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் இது போல் காஞ்ச மிளகாய் விதைகள்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 7-8 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 6-7 பல் பூண்டு தோல் உரித்து எடுத்து சேர்த்துருக்கேன். பூண்டோட வாசனை உங்களுக்கு பிடிக்கும்னா கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அதை இது போல் ரஃப்பாக கட் பண்ணி அதை இதில் எடுத்து சேர்த்துக்கோங்க. நல்ல பழுத்த தக்காளி, பெரிய தக்காளி 2 தக்காளியை இது போல் பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி, அதாவது ரஃப்பாக கட் பண்ணி நீங்கள் இதில் சேர்த்துட்டு இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுருங்க. அதற்கடுத்தது ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி தாராளமாக விட்டு அது நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிற சமயத்தில் ஒரு 200 கிராம் அளவுள்ள நூடுல்ஸ் இதில் சேர்க்குறேன். இது சாதாரணமாக கடைகளில் வாங்குகிற கோதுமை நூடுல்ஸ் தான். இதில் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துடலாம். இந்த எண்ணெய் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வெந்து வரும். ஹை ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கணும். அதே போல் தண்ணி தாராளமாக வச்சுக்கோங்க. இந்த நூடுல்ஸ் நிறைய நேரம் வேகணும் அப்படிங்கிறது இல்லை, ஒரு 5 நிமிஷம் வெந்ததுன்னா போதும். அதாவது நான் வாங்கியிருக்கேன் இந்த நூடுல்ஸ் வேகிறதுக்கு 5 நிமிஷம் ஆச்சு. சில நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். இது கோதுமை நூடுல்ஸ். அதற்கேற்றாற் போல் நீங்கள் 3-5 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு வடிகட்டின உடனேயே சாதாரண ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணியில் அலசி இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். இது போல் ஒரு கடாய் எடுத்துகிட்டு அந்த கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு, உப்பெல்லாம் எதுவுமே போட தேவையில்லை. நம்ம இதில் உடச்சி ஊற்றி இதை நம்ம அப்படியே ஒரு பொடி மாஸ் போல் ரெடி பண்ண போகிறோம். இது நாட்டுக்கோழி முட்டை சின்ன சைஸாக இருந்தது, அதனால் நான் 2 சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய சைஸில் இருக்க முட்டை சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா 1 சேர்த்தாலே போதும். சேர்த்துட்டு இதை லைட்டாக இது போல் கலந்து விட்டிங்கன்னா 1-2 நமக்கு முட்டை பொரியல் போல், அதாவது முட்டை பொடி மாஸ் போல் ரெடியாகி கிடைக்கும். அதே போல் இது நிறைய நேரம் வேக விடக்கூடாது. கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் போதே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் ஒரு சைடு வெந்த பிறகு நீங்கள் திருப்பி போட்டுட்டு இது போல் நீங்கள் செஞ்சிங்கன்னா அப்படியே நமக்கு பொடி பொடியாக கிடச்சிரும். இதில் நம்ம உப்போ இல்லை காரமோ எதுவுமே சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது நீங்கள் இன்னொரு ஸ்டவ்வில் அப்படியே சைட்லேயே ரெடி பண்ணலாம். நான் இன்றைக்கி கேமரா எனக்கு ஒரு சைடு தான் செட் பண்ணி எடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால ஒன்றா காமிக்கிறேன். இப்போது அந்த முட்டை பொடி மாசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடி கனமான அகலமான ஒரு கடாய் எடுத்துகிட்டு அந்த கடாயில் 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நம்ம சமையலுக்கு பொதுவாக நீங்கள் என்ன எண்ணெய் பயன்படுத்துவீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கடலெண்ணெய் தான் சேர்த்தேன். அதில் ஒரு 7-8 பல் பூண்டை இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா விழுது, அந்த விழுதை இதில் எடுத்து சேர்க்க போகிறோம். அதாவது வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து அரைச்சோம் இல்லைங்களா, அந்த விழுதை இதில் எடுத்து சேர்த்து கலந்து விடணும். இப்போ இந்த கலர் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. நம்ம தக்காளியை நல்லா பழுத்த தக்காளி எடுத்தோம், அதே போல் காஞ்ச மிளகாயில் இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டோம், அதனால தான் இந்த கலர் வந்திருக்கு. இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு இப்போ தேவையான அளவு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு தேவை ஏற்பட்டதுன்னா பிறகு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம நூடுல்ஸ்லேயும் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதற்கேற்றாற் போல் உப்பு நீங்கள் பேலன்ஸ் பண்ணி பிரித்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வருது. கொதிச்சு மேலே லைட்டாக எண்ணெய் பிரியுது. அந்த சமயத்தில் 1/4 கிலோ அளவுள்ள சிக்கன் போன்லெஸ் எலும்பெல்லாம் எதுவுமே இல்லாமல் இது போல் குட்டி குட்டி துண்டுகளாக கட் பண்ணி அதை இதில் எடுத்து சேர்த்து கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு திரும்பவும் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி இந்த சிக்கன் வேகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வேந்துடும், அந்த பச்சை வாசனையே மாறிடும். அந்த சமயத்தில் நீங்கள் உப்பு பார்த்துட்டு தேவையாக இருந்ததுன்னா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு குறைவாக இருந்தது, அதனால் நான் உப்பு இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்து இது எல்லாத்தையுமே நம்ம கலந்து விடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கணும். சர்க்கரை கண்டிப்பாக சேர்க்கணும். ஏன்னா நம்ம கடையில் வாங்குகிற எந்த சாஸுமே இதுக்கு சேர்க்க போகிறது கிடையாது. அந்த டேஸ்ட்டு அந்த ஃப்ளேவர்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கணும். சர்க்கரை வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன துண்டு வெல்லம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா சுருங்கி வந்த பிறகு அந்த ஈரப்பதம் எல்லாம் வற்றின பிறகு இதில் நம்ம அடுத்த பொருள் சேர்க்கலாம். இப்போ நல்லா கரெக்டாக இது வற்றி வந்துருச்சு.
இப்போ ஒரு சின்ன சைஸ் கேரட்டை இது போல் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி அதை எடுத்து சேர்த்துடலாம். ஒரு 75 கிராம் அளவுள்ள கோஸ், நீங்கள் 100 கிராம் அளவுள்ள கோஸ் கூட சேர்த்துக்கலாம், கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா நூடுல்ஸ், அதையும் இதில் சேர்த்துட்டு நூடுல்ஸ் சேர்த்த பிறகு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் நல்லா கலந்து விடணும். நீங்கள் கலந்து விடும் பொழுது அந்த காரம் எல்லாமே எல்லா பக்கமும் நல்லா படணும். அதே சமயத்தில் நூடுல்ஸ் நமக்கு உடஞ்சி போயிடக்கூடாது. சில நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் நிறைய இழுக்கும், சில நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா எண்ணெய் குறைவாக தேவைப்படும். அது நம்ம வாங்குகிற பிராண்டு, அதுக்கப்புறம் நம்ம கோதுமை நூடுல்ஸ் வாங்குகிறோமா இல்லை மைதா நூடுல்ஸ் வாங்குகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இது கலந்து விட்டாச்சு, மேலே நல்லா கோட் ஆகிடுச்சு. நீங்கள் ஃபோர்க்லேயே உங்களுக்கு கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது வீட்டில் அப்படின்னா நீங்கள் அது போலவும் கலந்துக்கலாம். இது போல் 2 கரண்டி வச்சு கலந்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கலக்கிறதுக்கு வரும். ஏற்கனவே நம்ம வச்சுருக்க முட்டை பொடி மாஸ், அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஸ்ப்ரிங் ஆனியன், இது எல்லாத்தையும் இதில் சேர்க்கணும். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து கலந்த பிறகு இந்த நூடுல்ஸ் நல்லா சூடேறின பிறகு லாஸ்ட்டில் இந்த முட்டையும் ஸ்ப்ரிங் ஆனியனும் சேர்த்து 2 முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். முட்டையும் ஸ்ப்ரிங் ஆனியனும் சேர்த்த பிறகு மேக்ஸிமம் 1.5 நிமிஷத்துக்கு மேலே இதை ஸ்டவ்வில் வச்சுருக்காதீங்க, உடனே சர்வ் பண்ணிடலாம். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம சர்விங் பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். சுட சூப்பரான ஒரு நூடுல்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. இது மலேசியாவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு நூடுல்ஸ் ரெசிபி. இதை பார்த்திங்கன்னா அவங்க சாஸ்லாம் பயன்படுத்தி செய்வாங்க. இது நம்மளோட டேஸ்ட்டு கேச்சார் போல் செஞ்சாச்சு, ஆனால் இதனோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இதே ரெசிபி நான் சொன்ன இதே முறைப்படி பதம் மாறாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு நூடுல்ஸ் ரெசிபி நம்ம வீட்டில் நாமளே ஒரு ஹெல்த்தியான முறையில் சாப்பிட்லாங்க. இது போல் விதவிதமான ரெசிபிஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.